God! Hi friends! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் சூப்பரான வீடியோஸ் ஒன்று இருக்குது, பார்த்துடலாம். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் கண்டினியூட்டியாக வீடியோ போட முடியல. ஏன் ரீசன்னா எங்கள் ஏரியா சைடில் வந்து இவி ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கரண்ட்லாம் டிலேவாக இருக்குது. அதனால் கரெக்டாக வீடியோ என்னால் செட் பண்ண முடியல. ஆனால் எல்லா வீடியோ ரெடியாக தான் இருக்குது. ஸோ அதை செட் பண்ண முடியல. ஓகே, இன்றைக்கி சூப்பராகவும் எம்மியாகவும் சூப்பரான ரெசிபி ஒன்று இருக்குது. வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி சூப்பரான பால் சர்பத் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான். இதோட இன்க்ரீடியன்ட்ஸு குவான்டிட்டிலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் பிளைன் நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். பிளைன் நன்னாரி சர்பத். ஸோ இது ஒரு மில்க் ஷேக்கரு. ஸோ இது இல்லைன்னா டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய டம்ளர் ஒன்று, சின்ன டம்ளர் ஒன்று வச்சு ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பாதாம் பிசின் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் சர்பத் போடுறதுக்கு ஐட்டம் தான். இது சப்ஜாசீட்ஸ், இதுவும் சர்பத் போடுறது தான். இது சப்ஜாசீட்ஸ்ன்னு கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். அதை கொஞ்சம் கொட்டி தண்ணியில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறிடும். அது பாதாம் பிசினும் அப்படி தான். நான் இன்றைக்கி ஆற வச்சு காய்ச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட ஸ்பெஷல் ஐஸ் க்யூப், கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கிறதுக்காண்டி ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கரெக்டாக ஒரு கிளாஸ்க்கு 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத் எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ உடம்புக்கு குளிர்ச்சிக்கு தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். அதுவும் தஞ்சாவூரில் இருந்துக்கிட்டு சூப்பரான சர்பத் கிடைக்கிற இடங்க. ஸோ சூப்பரான சர்பத் நம்ம செய்ய போகிறோம். இதில் பாதாம் பிசினும் ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன், 1 ஸ்பூன் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் ஷேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஸோ இப்போ எத்தனை கிளாஸ் பால் வேணுமோ அத்தனை கிளாஸ் பால் கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிளெயின் நன்னாரி கிடைக்கலன்னா கூட கலர் மிக்சிங் நன்னாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் 3 கட்டி ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இது சும்மா ஒரு குளிர்ச்சியான ட்ரிங்க் தான். சம்மருக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். ஸோ நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ணுறதுல தான் இருக்குது டேஸ்ட்டே. இதில் சுகர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நன்னாரி சர்பத்துலேயே சுகர் இருக்கும். இப்போ நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எம்மியான நன்னாரி சர்பத். ஸோ இதில் சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்டிங்கில் பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஷேக் பண்ணதை கலந்துட்டு இதில் கொஞ்சம் பாதாம் பிசின் ஆட் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸையும் போட்டு சில்லுன்னு குடிக்கலாம். சூப்பரான பால் சர்பத் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகேவா? மேலும் இன்னொரு சூப்பரான எம்மி ரெசிபியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.